ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் டு தேனி போகிற லைனில் கரெக்டாக தேனி மாவட்டத்தில் ஒரு 3 ஏக்கர் தரிசு நிலம் வந்து விற்பனைக்கு சொல்லியிருக்காங்க. இது எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, இதோட ப்ரைஸ் என்ன, இதில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் வீடியோக்குள்ளே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து லோ பட்ஜெட்டில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஷோவில் பார்த்துட்டு இருக்க இந்த 3 ஏக்கர் தரிசு நிலம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேனி மாவட்டத்தில் தாங்க ஆரம்பிக்குது. திண்டுக்கலை தாண்டி தேனி மாவட்டம் ஆரம்பிக்கிற இடத்துல இது வந்து அமைஞ்சிருக்கு. கரெக்டாக எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொல்லணும் அப்படின்னா வாடிப்பட்டிக்கு பக்கத்தில் கொல்லம் கிராமம் இருக்குது. அதில் மருகால்பட்டி ஏரியாவில் தான் இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்குங்க. மொத்தம் வந்து 3 ஏக்கர் ஃபுல்லாக தரிசு நிலம் தான். இதில் வந்து ஒரு கேணி இருக்குது, ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. இதோட அடிஷ்னல் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 அடிக்கு குறையாமல் நமக்கு தார் ரோடு ஃபேஸிங் மட்டும் நமக்கு தாராளமாக கிடைக்குதுங்க. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து 20 லட்ச ரூபா சொல்கிறாங்க. ஓவராலாக பார்க்கும்போது 3 ஏக்கருக்கு 60 லட்ச ரூபா வரைக்கும் வருது. விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க. விலையை நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். இன்றைக்கு வரைக்கும் நம்ம சேனல் மூலிமா ப்ரமோட் பண்ணக்கூடிய அத்தனை தோட்டங்களோட விலையை பேசி குறைச்சி தான் நம்ம வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வாங்க இப்போ இந்த தோட்டத்தை பற்றின மற்ற டீட்டெயில்ஸை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த தோட்டத்தோட அத்துமால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பாலம் தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஜூம் பண்ணி கூட காட்டுறேன், நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும். அந்த பாலத்திலிருந்து ஆரம்பித்து இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மரம் வரைக்கும் வருங்க. இதையும் ஜூம் பண்ணி காட்டுறேன். இதுதான் நமக்கு அத்துமால். கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1000 அடிக்கு வந்து நமக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் மட்டும் நமக்கு தாராளமாக கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பக்கத்திலேயே வாடிப்பட்டிக்கு போகிறதுக்கான மெயின் ஹைவேஸ் ரோடுக்கு நியர்பையாக அமைஞ்சிருக்கு. அந்த மரத்தை தாண்டி ஒரு பெண்டு இருக்குது. அதை தாண்டின உடனே நமக்கு பைபாஸ் ரோடு வந்துடுங்க. மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் நியர்பையாக அமைஞ்ச ஒரு 3 ஏக்கர் தரிசு நிலத்தை தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. இந்த தோட்டத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பஸ் ரோட்டுக்கு பக்கத்துலேயே வந்துடுது. வாடிப்பட்டி இங்கேருந்து கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அமைஞ்சிருக்கு. மதுரைக்கும் டைரெக்டாக போயிட முடியும், அதே போல் உசிலம்பட்டிக்கும் போயிட முடியும். இந்த தோட்டத்தில் இருந்து இங்கே வந்து ஒரு வேளாண் தொழில்நுட்ப கல்லூரி இருக்குது. அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா அதிகபட்சமே நமக்கு ஒரு 2 கிலோமீட்டர் கூட வராதுங்க. அந்த டிஸ்டன்ஸில் தான் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் நீங்கள் வாங்கி போட்டிங்க அப்படின்னாலும் கூட உங்களுக்கு நாளைக்கு நீங்கள் ரீசேல் பண்ணும்போது இதோட மதிப்பு வந்து உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். நேரடியாக வந்து நீங்கள் விசிட் பண்ணி பார்த்துட்டு சுற்றிலும் நீங்கள் விசாரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். அடுத்ததாக இப்போ நம்ம தோட்டத்துக்கு உள்ளே போய் தோட்டத்தில் கேணி எங்கே அமைஞ்சிருக்கு, இதோட அத்துமால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க எந்த விவசாயமுமே பண்ணலை, எம்டியாக தான் வச்சுருக்காங்க. வந்து மக்காச்சோளம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அறுவடை பண்ணதுக்கப்புறம் ஒரு 4-5 மாதமாக சும்மா தான் இருக்குது. எமர்ஜென்சி பர்பஸுக்காக கொடுக்குறாங்க. இது வரைக்கும் வந்து தோட்டத்தை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து சொன்னேன். இப்போ பர்சனலாக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலுக்கு ஒரு 2-3 நாளாகவே வந்து பேட் கமெண்ட்ஸ் வந்து ஒரு 2-3 பேர் ஐடியிலேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்காக ப்ரோ நீங்கள் ஒரு நிமிஷத்தில் வந்து அசால்ட்டாக வந்து மெசேஜை போட்டு விட்டு போவீங்க சரிங்களா. ஆனால் வந்து இந்த ஒரு தோட்டம் எடுக்கிறதுக்காக நாங்கள் திண்டுக்கல்லேருந்து தேனி வரைக்கும் வெயில்னு பார்க்காம சோறு தண்ணின்னு பார்க்காம அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நாங்கள் எடுத்து போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா எனக்கு டைரெக்டாக கால் பண்ணுங்கள். என்கிட்ட முடித்த கஸ்டமர் நம்பரே உங்களுக்கு தரேன். நீங்கள் அவங்கள்ட்ட டைரெக்டாக கூப்பிட்டு பேசி பாருங்கள். அப்போ தெரியும் நாங்கள் எவ்வளோ தூரம் வந்து கரெக்டாக பண்ணுறோம் அப்படிங்கிறது. எதையுமே புரிஞ்சுக்காமல் தெரிஞ்சுக்காமல் வார்த்தையை எல்லாருனாலையும் பேச முடியும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்லியாக நான் சொல்கிறேன். அடுத்ததாக இப்போ நம்ம வாங்க தோட்டத்துக்குள்ளே போய் இதோட அத்துமால் எங்கே இருக்குது, கேணியெல்லாம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 3 சைடுமே பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் ஷேப் ஸ்ட்ரக்சரில் அமைஞ்சிருக்கும். ஒரு கார்னர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஓடப்பாதைங்கிறதுனால லைட்டாக கிராஸாக இருக்கும், அதாவது வடக்கு சைடு. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து கேணிக்கு பக்கத்தில் நியர்பையாக வந்துட்டோம். கேணி வந்து இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட வந்து தூர்வாரி இருக்காங்க. இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் தரிசு நிலத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விவசாயம் பண்ணலை. முன்னாடி வந்து மக்காச்சோளம் மட்டும் பண்ணியிருந்துருக்காங்க. கேணியில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மேலே அப்படியே வந்து தண்ணி வந்து கிடச்சிருதுங்க. ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. இடத்த பொறுத்த வரைக்கும் உண்மையிலே தரமான சொத்து. இந்த இடத்த பற்றின ஃபர்தர் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக என்னுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் இந்த இடத்த வந்து காட்டுறேன். நிறைய பேர் வந்து சொந்தமாக வந்து ப்ரைவேட்டாக கம்பெனி வைக்கணும், இல்லை ஃபார்ம் ஹவுஸ் அமைக்கணும், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு இடம் வாங்கி போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தரிசு நிலம் வந்து உண்மையிலே தரமான சொத்துன்னே சொல்லலாம்.
இது வரைக்கும் எங்களுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்த அனைத்து வியூவர்ஸுக்கும், வெளிநாட்டு நண்பர்களுக்கும் மற்றும் தாய்மார்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதே மாதிரி லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.